ஓகே. ஓகே, அப்ப இப்படி என்ன செய்யுது, பாயிண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்றது சரிதானே. Okay, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒட்டோவா என்ன செய்யுது, எனக்கு இங்க வந்து டைம் ஓடிக்கொண்டு இருக்குது. அதே சேம் டைம் இப்போ 979 தான் ரீப்ளேஸ் பண்றேன். வெயிட் பண்ணிக்கிடுங்க. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து 992 எனக்கு என்ன செய்யுது, கன்வெர்ட் ஆயிருக்கு சரிதானே. ஸோ இப்படிதான் வந்து 10K கிட்ஸ்ல வந்து பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்றது. நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கலெக்ட் பண்ணி வச்சு நான் ஜாப்ஸும் கொடுத்ததால தான் இந்த 10K ஹிட்ஸ்ல நான் செஞ்சேன். பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி எனக்கு இருக்குது சரியா. ஓகே, அப்ப 10K ஹிட்ஸ்ல வந்து இப்படித்தான் பாயிண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ற மெத்தட். அப்ப எட்மி ஃபாஸ்ட்லயும் கலெக்ட் பண்ற தெரியும் உங்களுக்கு. அதே சேம் டைம் 10K ஹிட்ஸ்லயும் வந்து பாயிண்ட்ஸ் என்ன செஞ்சுக்கணும், கலெக்ட் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சரியா. அடுத்தது இந்த லைக் ஃபார் லைக்லயும் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. அதே சேம் மெத்தட் தான். அதே சேம் டைம் இந்த ஈஸி இட்ஸ் ஃபார் யூ இதே வந்து சேம் மெத்தட் தான் சரிதானே. ஓகே, அப்ப ரெண்டு மந்தி 4 மந்தி ஒரே சேம் மெத்தட் தான். அக்கௌண்ட் ஓபன் பண்றது அதே சேம் டைம் இதுல இட்ஸ் கலெக்ட் பண்றது எல்லாமே வந்து சேம் மெத்தட் தான் சரியா. இதுல பார்த்து 997 இதுல வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, நம்ம பாயிண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா இப்படி வந்து எல்லா வெப்சைட்லயும் வந்து பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் பண்ற டைம்ல நமக்கு இது தேவைப்படும் சரியா. அதாவது இப்ப அடுத்த சப்ஜெக்ட், இப்ப பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். இப்ப சரியா பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். இப்ப கிளைண்ட் வந்து அவரோட வெப்சைட்டை தந்தா, அவர் வெப்சைட்டோ அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அவர் சோசியல் மீடியாவை தந்தா, நம்ம எப்படி அவர் வெப்சைட்டுக்கு வந்து நம்ம வியூஸ் எடுத்து கொடுக்கறது. அடுத்தது வந்து அவரோட சோசியல் மீடியாக்கு எப்படி நம்ம வந்து இந்த லைக் கொமாண்டை வந்து நம்ம எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் இப்ப பார்க்க போறோம் சரியா. இப்ப பாக்குறதுக்கு உங்ககிட்ட பாயிண்ட்ஸே வேணும். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லிச்சுன்னா பாயிண்ட்ஸ் எண்டு கலெக்ட் பண்ணுவோம். நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து எப்படி அதை எட் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். எட் பண்றேன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்கில்ஸ் வைஸா கிளாஸ் எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்லயே வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா கிக்கு தேவையான கீவேர்ட் டைட்டில் அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன செய்வோம், நம்ம மூவ் ஆகும். அதாவது அட்வான்ஸ் கிளாஸ்ல செகண்ட் கிளாஸுக்கு என்ன செய்ய போறோம், நம்ம அடுத்த கிளாஸ்ல மூவ் ஆக போறோம். ஓகே, அப்ப இப்ப என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா பாயிண்ட்ஸை வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க சரியா. ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 1000 பாயிண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சோம், ஏர்ன் பண்ணிட்டோம் சரியா. அது ஒட்டுவா கூடிக்கொண்டே இருக்கு, நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லது சரி. ஸோ அப்போ இப்படின்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, பாயிண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுங்க. இப்போ இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குதா, இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். எவ்வளவு பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி இல்லை, நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு பெட்டர். இப்போ கிளைண்ட் வந்து உங்களோட அவரோட சோசியல் மீடியாவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தாங்கன்னு சொல்லி அவர் இன்ஃபார்ம் பண்ணினாருன்னு சொல்லி சொன்னா அவர் எப்படியும் ஒரு 10 லைக் எடுத்தாங்கோ, 10 பேர் வந்து எனக்கு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. அவர் இன்ஃபார்ம் பண்றதுல வந்து ஒரு 1K 2K வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் எடுத்தாங்கோ, என் வெப்சைட்டுக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து 1K இல்ல 2K இல்லாட்டி 3K வந்து விசிட்டர்ஸை வந்து விசிட் பண்ண வைங்கன்னு சொல்லி தான் என்ன செய்வாரு, நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவார். விளங்கிட்டா. ஸோ அதால வந்து நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சாலும் அது உங்களுக்கு பெட்டர். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் கோடிங் வந்து ஜூம்ல ரெக்கார்ட் ஆகிட்டு சரியா. ஜூம்ல ரெக்கார்ட் ஆகிட்டு ஆனா அது கிளவுட்ல வந்து ஷோ ஆகுது இல்லை. ஸோ அதான் இப்ப 2 நாளா பெரிய நாங்க கடும் சேச்சுங்க போட்டு கொண்டு இருக்கிறோம். ஓகே, நான் அந்த ரெக்கார்டிங் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணேன் சரியா. நான் ரெக்கார்டிங் வந்து குரூப்ல சென்ட் பண்றேன், இந்த ரெக்கார்டிங் சென்ட் பண்றேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க சரிதானே. ஓகே, அப்போ நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்வோம். ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட். கட்டாயம் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி வாங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல எப்படி கிளைண்ட் வெப்சைட்டை எட் பண்றேன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அட்வான்ஸ் கிளாஸ்ல செகண்ட் கிளாஸுக்கு மூவ் ஆகும் சரியா.